ஹாய் மீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் 10 அண்ணாங்கண்ணோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகேவோட மினி சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். எது வந்து வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக அதில் வச்சுருந்துருப்போம்னா, நீங்கள் சாப்பிடாம இருந்ததுனால உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும். ஜேகே வந்து மேய்ச்ச சத்தம் போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேபியோட சேவ் ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். அதோட்டமா ஸ்நாக்ஸ் நான் பார்க்கலாம் வாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு வெளியே வந்து வர்றீங்க. பார்த்தா எல்லாருமே முட்டிக்கால் போட்டிருக்காங்க. நீங்கள் என்னது அப்படின்னு சும்மா தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஜேகே தான் அங்கே உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி நம்ம அச்சுமா முதற்கொண்டு அங்கே எல்லோரும் முட்டி போட்டிருக்காங்க. உங்களுக்குன்னு நியமனம் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மேட்ஸ் எல்லாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்திரிங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் கூட நகரல. நீங்கள் ஜேகே கிட்ட தப்பு பண்ணுதுன்னா அவங்களுக்கு தண்டிக்கிறீங்க. என்ன தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகே நிமிர்ந்து உங்களை முறைச்சி தான் பார்க்குறான். நீங்கள் சரி, இவன் எப்போவும் இப்படி தான் பார்ப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் முறைச்சால் அதான் உண்மை. எனக்கு தான் சாப்பிட பிடிக்கல, நான் தான் சாப்பிடல, அதுக்காக இவங்களை தண்டிக்கிறது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஜேகே அவங்க தண்டிச்சா நீ பயப்படுவேல அத்தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். நீங்கள் நான் இனிமேல் கரெக்டாக சாப்பிட்றேன், ஒழுங்காக இருக்கேன், ப்ளீஸ் அவங்கள விடுங்களேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே தைரியம்தான் உனக்கு, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ சாப்பிடாமல் இருந்திருக்கேல அப்படின்னு வந்து கேட்குறேன்னா, நீங்கள் நம்ம ஜேகேவோட ஐஸை பார்த்துட்டு சொல்கிறது ஈஸி, ஆனால் என்னோடய நிலைமையிலிருந்து பார்த்தா தான் என் வழி என்னன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அது சொல்லும் போதே உங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டீங்க. அதை சொல்லிவிட்டு நம்ம ஜேகே என்ன நினச்சிட்ருக்காவ அப்படின்ற மாதிரி உங்கள் பின்னாடி உங்கள் ரூமுக்கு வந்து உங்கள் ஆர்ம்ஸை டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. தென் உங்களுக்கு கை வலிக்குதா? நீங்கள் அவன் கை மேலே உங்கள் கையை வச்சு எடுத்து வந்து ட்ரை பண்ணுறீங்க. நம்ம ஜேகே தப்பாரு, அவன் கூட படுத்து வந்துருச்சு. உனக்கே இவ்வளோ வலிக்கும்போது நான் அவனுக்கு அண்ணன், அவனுக்கு என்ன ரத்தம் ஓடுதோ ரத்தம் தான் இங்கே ஓடுது. அவன் மேலே பாசம் இருந்தும் அதை காட்ட முடியாமல் இத்தனை வருஷம் எல்லாரையும் விட்டு தள்ளி நின்றேனே. எனக்கு என்ன வலி வலிச்சிருக்கும், எல்லா வலியும் உனக்கு தான் நொட்டுற மாதிரி பேசக்கூடாது. நான் இப்போ கூட இவ்வளோ பேசுகிறது உனக்காக கிடையாது, என் தம்பிக்காக, அவனோட குழந்த, என்னோட குழந்தைக்காக. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீயும் என் பொண்டாட்டி அந்த வீட்டில் இருக்க. அதுக்கு ஏதாவது ஆச்சு உசுரோட விட மாட்டேன். நீயாக இருந்தாலும் ஒரு தெரியாமல் அழிச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஹார்ஷாக உதறி விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான். தென் கொஞ்ச நேரம் கழித்து அஜுமா வந்து வர்றாங்க. நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை மேம், நான் தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, ஒய்யன்னே கூப்பிடுங்க ப்ளீஸ், தப்பு என் மேலே தான் இருக்குது, என்னால் தான். நீங்கள் சரி விடு ஒயன், நடந்ததை பற்றி பேச வேணாம், போய் குளிச்சுட்டு வா, சார் வெயிட் பண்ணுறாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வெயிட் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் போலனா அதுக்கு ஏதாவது பேசுவான் அப்படின்ற மாதிரி நீங்களும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு நம்ம ஜேகே டைனிங் டேபிள் இருக்கான். நீங்கள் அங்கே வந்து போகிறீங்க. நம்ம ஜேகே உட்காரு அப்படின்னு மாதிரி கண்ணை காய்ச்சான். நீங்களும் வந்து உட்காடுறீங்க. சாப்பிட்ற, இங்கே இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்டு ஃபெஸ்டிவலே இருக்கவங்க அந்த காய்ச்சான். நீங்கள் இவ்வளோ எனக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களை முறைக்க தான் செய்கிறான். நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. நீங்கள் சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நம்ம ஜேகேவும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் கிளம்பியிருக்கான். நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இன்றைக்கி டாக்டரை பார்க்க போகிறோம், சாப்பிட்டு போய் காரில் ஏறிக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுவும் அவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லையே,
ஏன்னா அவன் தான் பார்த்தாலே முறைக்கிறானே. அதனால் நீங்கள் குனிஞ்ச தலை நிமிராமல் சாப்பிட்டு வச்சுக்கிங்க. நல்லாவே சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு 5 மந்த்ஸ் இந்த கிரேவிங்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ நல்லா தான் சாப்பிட்றீங்க. உங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. தென் நம்ம ஜேகே நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரை வெயிட் பண்ணிச்சான். தென் அஜுமா உங்களுக்கு டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதையுமே சாப்பிட்றீங்க. தென் எந்தி அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான். நீங்களும் அவன் சுவிட்சு போட்ட பொம்மை மாதிரி இருந்துச்சு நிற்கிறீங்க. போய் காரில் ஏறு அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா நீங்களும் க்யூட்டாக கொஞ்சம் வேகமாக நடந்து போகிறீங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஜேகேக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அவன் சிரிப்பெலாம் கன்சோல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கான். பின்னாடி அச்சுமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வெளியே பார்க்குறீங்க. பார்த்தா அத்தனை கார் நிற்கிது. நீங்கள் எதில் ஏற அப்படின்ற மாதிரி தான் நிற்கிறீங்க. என்ன பார்க்குற அப்படின்னு சும்மா நம்ம கேட்குறான். நான் எதில் ஏறுறது அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒன்றில் ஏறு அப்படின்னு சும்மா அவன் சொல்கிறான். நீங்கள் எதில் ஏறுவீங்க அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்களா? அது எதுக்கு உனக்கு? இல்லை அப்போ அதில் நான் ஏற மாட்டேன்ல அதான் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகே இப்போவும் உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்கள் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஏறிட்டீங்க. நம்ம ஜேகேவும் அதில் தான் ஏறுறான். நீங்கள் போய் இவன் போகிறதுல போகணுமா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் எல்லா காருமே கிளம்புது. உங்களுக்கு என்னடா அது பணக்காரன்னு தெரியும், அதுக்குன்னு இப்படி படைபலத்தோடையா போகணும்? ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம். ஆமாம் இவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. தென் இப்போ தான் கொஞ்சம் வெளியே வேடிக்கையும் பார்க்குறீங்க. அது ஓரளவு உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. நம்ம ஜேகே சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவன்கிட்ட திரும்பி என்னது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு தடவைக்கு மேலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பிக்கிறான். சாரின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, இவன் சாரியெல்லாம் கேட்குறானா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நீங்களும் எதுவுமே சொல்லாமல் திரும்பிக்கிறீங்க. நம்ம ஜேகே எதர்ச்சியாக உங்கள் பக்கமாக திரும்புகிறான். பார்த்தா உங்கள் ஸ்டொமக்கில் உங்கள் பேபியோட அசைவு தெரியுது. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கை லைட்டாக வருடி கொடுத்துட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகேக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. தொட்டு பார்க்கணுன்னு தோணுது. பட் இருந்தால் இப்போ நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க, அதனால் முடியாது இல்லையா? அதனால் அப்படியே அவன் அமைதியாக உட்காந்துருக்கான். தென் உங்ககிட்ட உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் ஏன்ட்டியா பேசுனீங்க அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்க. இல்லை அந்த டயர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறான். நீங்கள் ஓ பேசுங்க அப்படின்னு சும்மா திரும்பிக்கிறீங்களா? நம்ம ஜேகே என்ன நக்கலா அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ண மாதிரி அவனை பார்க்குறீங்களா? நம்ம ஜேகே என்னை பார்த்து பயப்படுறதுனே பாட்டு, நான் கேட்குறது பதில் சொல்லு. உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? லைக் இந்த டைமிங்கில் நிறையா ஃபீலிங்ஸ் வரும், அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதான் ஏதாவது பண்ணணும், படம் பார்க்கணும், லைக் ரோலர் கோஸ்டர் ரைடு, அதை இப்போ போக மாட்டாங்களோ? சரி அதை வச்சு ஏதாவது கற்றுக்கணும், ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னு சும்மான்னு கேட்குறானா? நீங்கள் அவனை ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. யாரா நீயாடா அதெல்லாம் பேசுனேன்னு? ஒன்றை தான் கேட்குறேன் அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் என்ன திடீர்னு அப்படின்னு சும்மான்னு கேட்குறீங்க. எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு, அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் இருக்குது, ஆனால் இப்போ அது பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. அவன் என்னது அப்படின்னு சும்மான்னு கேட்குறான். நீங்கள் ஜன்னல் வழி வேடிக்கை பார்த்துட்டே எனக்கு படிக்கணும் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு என்னது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, லைக் லைட்டாக டச் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு படிக்கிறது பிடிக்கும், நல்லாவே படிப்பேன், ஸ்கூல் டயத்துலலாம் நான் தான் டாப்பராக வருவேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் படிக்க முடில. காலேஜ் சேர்த்து விடுங்கன்னு அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்கக்கிட்டையும் கேட்க முடில. ஏன்னா எனக்கு அப்புறமும் நிறையா குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க. அதனால் நான் படிக்கிறதே விட்டுட்டேன். ஜீவன் கூட மேரேஜும் ஆச்சு. அவர் என்னை படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னார். நான் தான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வேணான்னேன். இப்போது அதை பண்ணணும்னு
ஆசை இருக்குது, ஆனால் இப்போதைக்கு முடியாதே அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் வரான், ஆனால் எதுவுமே சொல்லலை. நீங்கள் செத்தவங்கதில் சங்குதுன மாதிரி அப்புறம் என்னத்த கேட்டானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவன் எதுவுமே சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு விண்டோ பக்கம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்றான். என் எனர்ஜி தான் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்களும் தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. தென் ஹாஸ்பிட்டலும் வருது, உங்களுக்கு செக்கப்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப பயத்திலே இருக்கீங்க, குழந்தை எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. அவங்க குழந்தை ஓகே தான், ஆனால் உங்கள் பாடி கண்டிஷன் சரியில்லை, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், டெய்லி வாக்கிங் போகணும், டெய்லி எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவும் அங்கே தான் இருக்கான், ஆனால் உள்ளே ஸ்கேன் பண்ண ரூம்குள்ள மட்டும் வரல. நீங்கள் சரிஞ்சவன் மண்டையாச்சுங்க. நம்ம ஜேகே, எக்ஸசைஸ் யோகா இப்போ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறான். எஸ் டெஃபினெட்லி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவன் ஓ சரி அப்படின்னு சொல்கிறான். நான் வேணால் உங்களுக்கு ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க இதுக்காகவே ரொம்ப ஃபேமஸ். ப்ரெக்னென்சி டைமில் எப்படி உங்கள் ஹெல்த்து உங்கள் பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிஞ்சிங்க. நம்ம ஜேகேவும் சரின்ட்டு அந்த டீட்டெயிலெலாம் வாங்கிக்கிறான். தென் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர்றப்ப நீங்கள் காரில் ஏறுறீங்க. நம்ம ஜேகே, இந்த காரில் நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். தென் திரும்பி, ஆமாம் நீ படிக்கணும்னு சொன்னியே, உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்குறானா. நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. நீ ஏதோ படிக்கணும்னு சொன்னியே, மேலே என்ன படிக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்குன்னு ஏதோ ஆசை இருக்கும்ல, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சுட்டு, ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு சின்னதாக ஒரு பொட்டிக் வைக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் ஆஃபீஸுக்கும் போயிடுறான். நீங்கள் வீட்டுக்கும் வர்றீங்க. தென் டைமும் பாஸ் ஆகுது. நீங்கள் லன்ச் சாப்பிட்றப்ப அச்சுமா உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீங்கள் வாயில் ஸ்பூனு ஃபுட்டு அதெல்லாம் வச்ச மாதிரியே இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இல்லைன்னு மண்டையாட்டிட்டு அந்த ஃபோட்டோவை ஜேகேக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் தான் கேட்டிருப்பான், அவள் சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், எல்லாமே எனக்கு டைமுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பான். அதனால தான் நீங்கள் அந்த ஸ்பூனோடு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவனுக்கு இன்னுமே சிரிப்பு தான் வருது. அவன் அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறானா. அப்போ அங்கே வர்றது நம்ம வி. அவர் நம்ம ஜேகேவோட பார்ட்னர் மாதிரி. லைக் 2 பேரும் மாஃபியா தான், அவங்க 2 பேர் பார்ட்னர்ஸ் மாதிரி. என்னடா எதுக்கு தனியாக சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு இவன் நிமிர்ந்து பார்க்குறான். என்னடா என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட தானே, உனக்கு தெரியாதா வீட்டில் என்ன நிலமைன்னு? அதில் ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஜேகே. என்ன அந்த பொண்ணு இப்போது செட் ஆயிடுச்சா, அதுக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறானா. செட் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் இப்போ தான் சொல்லி சத்தம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஜேகே, நான் ரொம்ப நாளாக உன்கிட்ட கேட்கணுன்னே இருந்தேன், ஏன் இந்த முடிவை நீ எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்த முடிவை? இல்லை நீ தான் சொன்ன நான் சீரியஸான கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கவே மாட்டேன்னு. அப்புறம் அந்த பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ண? உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்போ எவ்வளோ ரிஸ்க்கான தொழிலில் இருக்கோன்னு. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிரும்னு நீ பயப்படலையா அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஜேகே, இதெல்லாம் நான் யோசிக்காமல் இருப்பேன் நினைக்கிறியா? அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பிள்ளையை என் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம வி. என்னது அப்படின்னு கேட்குறானா. அந்த டேனி தாண்டா என் தம்பியை போட்டது, அதுவும் நான் நினச்சி அந்த குடும்பத்தை கொல்லவும் அவன் திட்டம் போட்டிருந்தான். அவன் என்ன நினச்சிட்டு இருந்திருக்கான்னா, எனக்கு இப்படி வெளியே ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு,
யாருக்கும் தெரியாமல் அவங்களாம் பார்த்து செஞ்சுருக்கேன்னு நினச்சிட்ருக்கான். அது என்னோடய ஃபேமிலின்றது உண்மை. ஆனால் எனக்கு தம்பி இருக்குது, அது அவன்றது அவங்களுக்கு தெரியல. என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போதே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, கோபமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இப்போ என்னாச்சு? அவள் இருந்தால் தானே இது ஆகுறதுக்கு. 2 நாள் போகிறேன்ட்டு போனேன்ல, நான் பிஸ்னஸ் டீலிங்ட்டு போய் சொல்லிட்டு அவன் கூட தான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான். டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க? அவன்கிட்ட இருந்தாண்ட சரக்கு வாங்குகிறோம், அவனே போட்டேன்ற. டேய், அவன் சரக்கை மாற்றி தான் விடுறான். அவனோட சரக்கு ஒன்றும் கிடையாது. அதை நம்ம வேறு விதத்தில் வாங்கிக்கலாம். அவன் என் தம்பியை போட்டிருக்கான்டா. இது சும்மா இல்லை, என்னன்னு நினச்சி. அப்போ அவனுக்கு என் மேலே ஏதோ வன்மம். நமக்கு அவன் சரக்கு கொடுத்தாலும் ஆபத்தானவன் தான். நாளைக்கு உன் மேலே கை வைக்க மாட்டேன், என்ன நிச்சயம்? அதான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, உன் தம்பி ஃபேமிலி பற்றி எப்படி அவங்களுக்கு தெரிய வந்துச்சு? வேறு எப்படி? நான் தான் மாதம் அவங்கள திட்டத்தரமாக பார்க்க போவேன்ல. ஆமாம், ரொம்ப வருஷமாக அதானே பண்ணிகிட்ருக்க. என்ன ஃபாலோ பண்ணி வந்திருப்பான். போன இடத்துல என் தம்பியை நான் நினச்சி இது பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஜேகேயோட ஷோல்டரில் கை வச்சுட்டு, சரி, நடந்ததெல்லாம் பாஸ்ட், எல்லாமே முடிஞ்சிச்சு, நீ அதை விட்டு வெளியே வா. இப்போது அந்த பிள்ளைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நீ டேனியை வேறு போட்டிருக்க, அதனால் இன்னும் கூடுதலாக கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறேன்னா. சரிடா, நீயும் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீயும் சொல்கிறான். தென் ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன? அவள் பேர் என்னது? ஏதோ ஒய்யன்னு வரும். பார்த்த ஃபோட்டோவில் நல்லா தான் இருந்தாங்க உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா. அது என் தம்பியோட ஒய்ஃப். அது உன் தம்பி இருந்த வரையும் ஜேகே. இப்போது சட்டப்பூர்வமாக அவள் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த வார்த்தை இருக்குல்ல, உன்னோட ஒய்ஃபுன்னு, அதை கேட்கும்போது நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் நமக்குன்னு இப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஹீ ஃபீல்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் நவ். அவன் அப்படியே ஃபோனை எடுக்கிறான். உங்கள் நம்பர் அவன்கிட்ட இருக்குது, கால் பண்ணலாமா வேணாமான்னு தோணுது. அவன் சச்சா, இந்த கர்மெலாம் நம்ம இதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறான். ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கா. அவன் அஜுமாவுக்கு கால் பண்ணிச்சான். சொல்லுங்கள் மாஸ்டர். மேம் என்ன பண்ணுறாங்க? மேம் சாப்பிட்டு தூங்குறாங்க மாஸ்டர். ஜூஸ் சாப்பிட்டாங்க மாஸ்டர். சரி, டேப்லெட்டு இப்போ தான் போட்டாங்க, அதான் போய் தூங்குறாங்க. சரி, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது. சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் காலை கட் பண்ணிடுறான். டைம் ஸ்கிப். இப்போது அந்த பார்ட்டியில் இவனும் பிஸ்னஸ்லாம் பேசிட்டு கொஞ்சம் சரக்கு சாப்பிட்றான். தென் ஆப்வியஸ்லி பார்ட்டியும் போகுது. நம்ம ஜேகே ஒன்றும் உத்தம புத்திரன்லாம் கிடையாது. அவன் மாஃபியா வேறு, பத்தாவதுக்கு பணக்காரன் வேறு. சரக்கு சாப்பிடுவான், பொண்ணுங்க கூட எல்லாமே உண்டு தான். இப்போ கூட 2 பொண்ணுங்க கூட தான் உட்காந்துருக்கார் தலைவர். அவன் ஒரு மாதிரி யோசித்த மாதிரி உட்காந்துருக்கானா. அந்த பொண்ணு, என்னாச்சு? போன தடவை இங்கே வர்றப்போ ஹாப்பியாக இருந்தீங்க, இப்போ எதையோ யோசித்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறான்னா. அந்த பொண்ணு அவன் மடியில் உட்காருது. இவன் பெருசாக எடுத்துக்கல. நான் வேணா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையெழுத்து அவளோட ஹிப்பில் ரொம்ப ரிவீலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அவளோட பேரான ஹிப்பில் அவன் ஹேண்ட் ப்ளேஸ் ஆகுது. அப்படி அந்த பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் அந்த ஹெவனையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது காதுக்கிட்ட. ஆனால் அந்த கையை அவங்க வைக்கும்போது அவங்க ஸ்டொமக்கில் வைக்கிறப்ப அந்த குழந்தை விதைச்சிருக்கும்ல, அதுதான் ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தோடனே இவன் ஒரு மாதிரி டக்குன்னு எந்திக்கிறான். அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்குதா. இன்றைக்கி வேண்டாம், எனக்கு வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ இன்னொரு பொண்ணு அவனை முன்னாடி ஹக் பண்ணிவிட்டு, எங்களோட முக்கியமான வேலையா நீங்கள் வந்தாலே
நாங்கள் தான் வேணும்னு கேட்டு வாங்குவேன். இப்போ என்னாச்சு என் செல்லத்துக்கு அப்படின்னு சொல்லுதா. இப்போது உங்களை முன்னாடி பிடிச்சி நிப்பாட்டியிருப்பான்ல, லைக் உங்கள் ஷோல்டரை பிடிச்சி நீங்கள் அவனை ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தப்புன்னு தோணுது. அவன் அந்த பொண்ணை விலக்கி நிப்பாட்டிட்டு வேலை இருக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அவனுக்கே தெரில எதுக்கு அவனுக்கு இப்படி தோணுதுன்னு. ஏன்னா இதெல்லாம் சகஜமாக பண்ணுற விஷயம். அந்த பொண்ணுங்களும் பழக்கமான பொண்ணுங்க தான். பட் இருந்தாலும் இந்த தடவை அவன் மனசு இதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. லைக் இப்போ உனக்கு வேறு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ச்சு மாதிரி அவனுக்கு யாரோ சொல்கிற மாதிரியே இருக்கா. அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். டேரெக்டாக வீட்டுக்கு தான் நிற்கிது அந்த காரு. அவன் அப்படியே கார்லேருந்து இறங்கி வர்ற இடம் உங்களோட ரூம். அவன் ரூமை திறந்து பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிச்சிருக்கீங்க. தென் நம்ம சேக்கே உங்கள் பக்கத்தில் உட்காட்றான். நீங்கள் குழந்த மாதிரி தூங்குறீங்க. அவன் உங்களை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ண மாதிரியே உட்காந்துருக்கான். உங்களோட ட்ரெஸ்ஸு லைட்டாக விலகிருக்கு. லைக் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் மேட்டர்னிட்டி ட்ரெஸ் தான் போடுவீங்கன்னு. அது விலகி உங்கள் செஸ்ட்டு நியர்லி உங்கள் நிப்பிள் கிட்ட வரையும் ரிவீலிங்காக தெரியுது. நம்ம சேக்கே அதை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு இப்போ எந்த ஒரு தப்பான ஃபீலிங்கும் இல்லை. பொண்ணுங்களை தப்பாக மட்டுமே பார்த்து தப்பானதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணேன் நம்ம மாஃபியா ஜேகேக்கு இப்போது எந்த ஒரு தப்பான ஃபீலிங்கும் வரல. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு குழந்த மாதிரி தான் தெரியுறீங்க அவனுக்கு. அவன் கை வச்சு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணி விடுறான். தென் உங்களை பார்க்குறான். நீ மட்டும் எனக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற அப்படின்னு மாதிரி புலம்பிட்டே அங்கேயே, அதாவது தலைவர் கொஞ்சம் போது ஓவர் ஆயிடுச்சு, உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் நல்லா தூங்குறீங்க. தென் அந்த நைட்டும் அப்படியே ஸ்பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒரு 6 AM அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம அச்சுமா கதை திறக்கிறாங்க. உங்களை எழுப்பலான்னு பார்த்தா நம்ம சேக்கேவும் நீங்களும் ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. லைக் நீங்கள் திரும்பி படுத்திருக்கீங்க. அவன் உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சு உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்கான். பார்க்கவே கப்புள்ஸ் படுத்திருக்க மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஷாக்கு தான் ஜேகே இருக்கிறது. ஆனால் எதுவுமே சொல்லாமல் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே அந்த கதை மூடிட்டு போயிடுறாங்க. ஓகே, இது இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.